ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன கேள்வி கேட்டாங்க, அங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அங்க பதில் சொல்லியிருந்தா கோர்ட்ல இன்னைக்கு வந்து கேள்விகளோ பதில்களோ சொல்ல வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா கோர்ட் நியாயமா தான் இருக்காங்க. இதோ இன்னைக்கு சனாதனத்தை ஒழிக்கணும்னு ஒருத்தர் பேசினாரு. அவர் மேல எத்தனை எஃப்ஐஆர் இருக்குங்க தமிழ்நாட்டுல? ஆனா அவர் சொன்னது தவறுன்னு சுட்டி காட்டிய அமித் மால்வியா மேல எஃப்ஐஆர். அததான் கோர்ட்ல வந்து எப்படி சொல்றது, நல்லாவே திட்டாங்க. இதுக்கு மேல வன்மையான வார்த்தையை என்னால இங்க பயன்படுத்த முடியல. ஆனா கோர்ட்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கு வேற விதமா சொல்லலாம். பிகாஸ் ஹேட் ஸ்பீச் அதுல நான் பார்த்தேன். அமித் மால்வியா மேல என்னெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க, எந்தெந்த செக்ஷன்ல போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். எனக்கு நல்லா புரிஞ்சது அந்த செக்ஷன்லாம். ஏன் சொல்லுங்க? செக்ஷன் 153, செக்ஷன் 153A, செக்ஷன் 504, செக்ஷன் 505 என் மேல போட்ட அதே செக்ஷன் தான். கோர்ட்ல அதுக்கு என்ன மாதிரி குவாஷ் பண்ணும்போது எப்படி அதை திட்டி இருக்காங்கன்னு பாருங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது, எந்தெல்லாம் கூட அப்படித்தானே திட்டி அமைச்சிருக்கணும்.